Hi friends, welcome to our Triple E channel. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா பேசிக்ஸ் ஆஃப் ட்ரிபிள் இ பார்க்க போகிறீங்க. பேசிக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நிறையா கவர் ஆகும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு வோல்டேஜ் கரண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், ஓம்ஸ்லானா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், அதே மாதிரி இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் என்னென்ன அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லுறது பேசிக்காக வந்துட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதில் வந்துட்டு வோல்டேஜ் கரண்ட் ரெசிஸ்டன்ஸ் இது மூணும் அப்படி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பில்டிங் பிளாக்ஸ். அதாவது இது மூணும் வந்துட்டு ஒரு எலக்ட்ரிசிட்டியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் மேனிப்புலேட் பண்ணுறதுக்கும் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கும் இது மூணும் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்துட்டு எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணி இது மூணு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இது மூணும் அதாவது மூணு சேர்ந்தது தான் எலக்ட்ரிசிட்டி அப்படி சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படின்னா என்னென்னா மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ். அதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் வந்துட்டு மூவ் ஆகுது, அதாவது நமக்கு ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போ வந்துட்டு என்ன ஆகும், நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு ஃபஸ்ட்டு நமக்கு டக்குன்னு எடுத்தோன்னே எலக்ட்ரிசிட்டி கிடச்சிடாது. அது வந்து ஒரு நேச்சுரலாக அவைலபிளாக இருக்க சோர்ஸ் கிடையாது. நம்ம தான் வந்து எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணணும். அது வந்து என்னது, ஒரு செகண்டரி எனர்ஜி சோர்ஸ் தான். எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, இது வந்து செகண்டரி அப்படின்னா ப்ரைமரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரைமரி எனர்ஜி சோர்ஸஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா கோல், நேச்சுரல் கேஸ், ஆயில், நியூக்ளியர் பவர் பிளான்ட் அந்த அதர் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். அதாவது ரினியூவபிளாக இருக்கலாம், நான் ரினியூவபிளாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். ரினியூவபிள்னு எடுத்திங்கன்னா சோலார், விண்டு, டைடலு, அதே மாதிரி பயோகேஸு, ஜியோ தெர்மல் இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ரினியூவபிளில் வரும். ஸோ இது எல்லாம் தான் ப்ரைமரி சோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இந்த பவர் பிளான்ட்லேருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், செகண்டரி சோர்ஸான எலக்ட்ரிசிட்டியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்துட்டு நார்மலாகவே நம்ம தெர்மல் பவர் பிளான்ட்லேருந்து நமக்கு எலக்ட்ரிசிட்டி பவர் கிடைக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ ப்ரைமரி சோர்ஸ் என்னென்னா இந்த நான் ரினியூவபிள் அண்ட் நான் ரினியூவபிள் அதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது, எலக்ட்ரிசிட்டி கிடைக்குது. அதுதான் வந்து நமக்கு செகண்டரி சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் இஸ் நோன் அஸ் எலக்ட்ரிசிட்டி. ஓகேங்களா? ஸோ இப்போ எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்னு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, அதாவது ரெசிஸ்டர்னால் என்ன, ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியர் ஐடியா கிடைக்கும். இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாவே ரெண்டும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதுக்கு ரெசிஸ்டர் எங்கெங்கெல்லாம் வந்துட்டு நமக்கு இம்பார்ட்டண்டான ரோல் வந்து ப்ளே பண்ணுது, ரெசிஸ்டர் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நார்மலாக பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அது வந்து ஒரு காம்போனன்ட். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு அதாவது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை வந்து ரெகுலேட்ஸ் பண்ணோம், இல்லைனா லிமிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. வோல்டேஜ் அதே மாதிரி கரண்ட் அப்படின்னா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். வோல்டேஜ் அப்படின்னா அந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகிறதுக்கு ஒரு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்சஸ் வந்துட்டு இருக்கும். அதாவது இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆகணும் இல்லையா, அந்த இடம் அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிற இடத்த வந்து நம்ம ஏன்னு வச்சுக்கலாம், எண்ட் ஆகிற இடத்த பின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அது ரெண்டுக்கு இடையில டிஃப்ரென்ஸ் தான் வோல்டேஜ். இது வந்து நான் உங்களுக்கு இன்னும் கிளியராக சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து வோல்டேஜ் கரண்ட்டை பற்றி இன்னும் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். 5 ஃபண்டமெண்டல் காம்போனன்ட்ஸ் வந்துட்டு எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸில் இருக்குது. அதில் ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், டயோடு, டிரான்சிஸ்டர், இண்டக்டர்ஸ் இதெல்லாமே இருக்குது. ரெசிஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கும், ஷேப்ஸில் இருக்கும், மெட்டீரியல்ஸில் இருக்கும். இப்போ ரெசிஸ்டர் அப்படிங்கிறது என்ன, அது ஒரு டிவைஸ் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அந்த டிவைஸ் என்ன பண்ணுது, டஸ் நாட் அலோவ் த எலக்ட்ரிக்கல் கரண்ட். அதாவது அது வழியாக எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் கரண்ட்டையும் வந்துட்டு ஃப்ளோ பண்ண அலோவ் பண்ணாது. அதாவது அலோவே பண்ணாதுன்னு கிடையாது, ஃப்ரீயாக நம்ம வந்து சர்க்யூட்டில் வந்துட்டு அது பாட்டில் வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக்கல் கரண்ட் வந்து அது பாட்டில் இஷ்டத்துக்கு வந்துட்டு எல்லா டிவைஸ்குள்ளேயும் ஃப்ளோ ஆகாமல், அதாவது ஒரு சப்ளை வருது அப்படின்னா நம்ம வந்து அந்த கரண்ட்டை வந்து லிமிட் பண்ணணும். அப்படின்னா தான் நமக்கு இருக்கிற அந்த பவர் சப்ளையில் வர ஃபுல் கரண்ட் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னால அதிகமான ஹை கரண்ட் வருது அப்படின்னா அதை வந்துட்டு தடுக்காமல் நம்ம அப்படியே அலோவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு டிவைஸஸ்க்குமே இவ்வளோ வந்துட்டு அளவுன்னு இருக்குது. ஸோ அதுக்கு மேலே வந்து அதுக்குள்ளே கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா அந்த டிவைஸ் வந்து போயிடும். ஸோ அதுக்காக நாம் என்ன பண்ணுவோம், எல்லா டிவைசஸ்லையுமே ரெசிஸ்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரெசிஸ்டர் வந்து சிஸ்டமில் இருக்குது, மொபைல் ஃபோனில் இருக்குது, ஈவன் சீரியல் பல்ப் இருக்குது இல்லையா, ஸோ அதுக்குமே வந்து கரண்ட்டை வந்து ரெசிஸ்ட் பண்ணி தான் கொடுக்கும். ஏன்னா சீரியல் பல்ப்ஸ்லாம் ரொம்ப சென்சிட்டிவ், அதாவது சென்சிட்டிவான ஐட்டம்ஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்துட்டு ரெசிஸ்டர் இல்லாமல் எதுவுமே இருக்காது. ஸோ அதில் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கரண்ட்டை வந்து லிமிட் பண்ணி கொடுத்துன்னு சொல்லிட்டேன். ஸோ இட் வில் ரெசிஸ்டர் அப்படிங்கிறது லிமிட்ஸ் ஆர் ரெகுலேட்ஸ் தி கரண்ட். இது வந்து இன்னொன்று விஷயம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் வோல்டேஜ் வந்து ஆக்டிவ் டிவைசஸ்க்கு வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்கான வோல்டேஜஸ் தான் மட்டும் ப்ரொவைட் பண்ணும். டிரான்சிஸ்டருக்கு எல்லாமே ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் எதாக இருந்தாலுமே ஒரு ஸ்பெசிஃபிக்கான வோல்டேஜை வந்து
அதுக்கு வந்து சப்ளை பண்ணும். ரெசிஸ்டர் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுது? கரண்ட் ஃப்ளோ வந்து ரெடியூஸ் பண்ண யூஸ் ஆகுது. சிக்னல் லெவல்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணும். வோல்டேஜை வந்து டிவைட் பண்ணும். ஆக்டிவ் எலமெண்ட்ஸை வந்து பயாஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் லைனில் ஒரு டெர்மினேட் பண்ணி கொடுக்கும். அதாவது ரெசிஸ்டர் டிரான்ஸ்மிஷன் லைனில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து லீனியர், இன்னொன்று வந்து நான் லீனியர். இப்போ வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஒன்று என்ன பண்ணும்? ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது oppositions that a substance offers to flow of electric current. அதாவது இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக்கல் கரண்ட்டை அப்போஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா ஆர்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். இல்லைன்னா அந்த யூனிட்டை வந்து நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம் அப்படின்னா ஓம் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். ஓமோட சிம்பிள் தான் அது. இல்லை ஒமேகா அப்படி கூட சொல்லலாம். மேக்ஸிமம் வந்து ஓம்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஆக்ட் ஆர் பவர் ஆஃப் ரெசிஸ்டிங் தடுக்கிறத வந்து ஒரு செயலை வந்து தடுக்கும், ஆக்ட் பண்ணும். இல்லைனா அது பவர் ஆஃப் ரெசிஸ்டிங் அந்த கெப்பாசிட்டி இருக்கும், அப்போசிங் பண்ணும், ஆர்எல்ஸ் வித் ஸ்டாண்ட் பண்ணும். ஓகேங்களா? இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, ரெசிஸ்டர்னா என்ன? கிட்டத்தட்ட ரெண்டும் ஒன்று தானே, நீங்கள் என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படின்னா ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ மெட்டீரியல் தட் அப்போசஸ் த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிசிட்டி த்ரூ இட். அதாவது ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மெட்டீரியல். ஓகேங்களா? அது என்ன, அதாவது ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ மெட்டீரியல்னு சொல்கிறாங்க. தட் அப்போசஸ் த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அதாவது ஒரு விஷயம் அது வந்து என்ன பண்ணுது, எலக்ட்ரிசிட்டியை வந்து அப்போஸ் பண்ணுது, அது வழியாக ஃப்ளோ ஆகிறதுக்கு எலக்ட்ரிசிட்டியை அப்போஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் அதனோட மெயின் ஒர்க்கு. ரெசிஸ்டர் அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக்கல் காம்போனண்ட். இந்த ஒர்க்கு வந்து எங்கே நடக்குது அதுதான் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டர் அப்படிங்கிறது ஒரு காம்போனண்ட், ஒரு டிவைஸ். ஓகேங்களா? இஸ் டிசைன் டு ஆஃபர்ஸ் த ரெசிஸ்டன்ஸ் இன் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட். ரெசிஸ்டன்ஸோட வேலையை வந்து அந்த ரெசிஸ்டன்ஸோட வேலை எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டருக்குள்ளே தான் நடக்கும். இப்போ ரெசிஸ்டர் வந்து ஒரு சிஸ்டமில் போட்டுட்டிங்க அப்படின்னா அங்கே வந்து என்ன நடக்கும் அப்படின்னா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை வந்து அப்போஸ் பண்ணும். ஸோ அந்த நடக்குது இல்லையா, அந்த வேலையை தான் நம்ம ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதாவது ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கரண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ ரெசிஸ்டர்லேயே 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ஃபிக்ஸ்டு, இன்னொன்று வேரியபிள். ஃபிக்ஸ்டில் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு cannot be changed. இதே வந்து வேரியபிளில் வந்து ஈஸியாக வந்து ரெசிஸ்டரோட வேல்யூஸ் சேஞ்ச் ஆகும். இப்போ வேரியபிள் ரெசிஸ்டரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வந்து இப்போ சேஞ்ச் ஆகும்னு சொல்லிட்டு ரெசிஸ்டரோட வேல்யூ. ஸோ அது வந்து பொட்டன்ஷியோமீட்டராக யூஸ் பண்ணிக்கலாம், ரியோஸ்டாட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். பொட்டன்ஷியோமீட்டரில் வந்துட்டு 3 டெர்மினல்ஸ் இருக்கும். ரெசிஸ்டரில் வந்து 2 டெர்மினல் தான் இருக்கும். அதாவது லீனியர் ரெசிஸ்டன்ஸில் 2 டெர்மினல் தான் இருக்கும். இது வந்து வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறப்போ 3 டெர்மினல்ஸ் இருக்கும். பொட்டன்ஷியோமீட்டராக யூஸ் பண்ணுற டைமில் நமக்கு வந்து வோல்டேஜை வந்து அது டிவைட் பண்ணி கொடுக்கும். ரியோஸ்டாட் வந்து ரியோஸ்டாட்டாகவும் ஆக்ட் ஆகும். அது வந்து என்ன பண்ணும், இது வந்து வேரியிங் ரெசிஸ்டன்ஸ் இல்லையா. ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கரண்ட்டை வந்து சர்க்யூட்டில் இருக்கிறத கண்ட்ரோல் பண்ண வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ அப்போ உங்களுக்கு ரெசிஸ்டர்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வோல்டேஜ், கரண்ட், பவர் அதை பற்றி ரிலேட் பண்ணி கிளியராக சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஓம்ஸ் லா, கிர்ச்சாஃப் லா, கரண்ட் லா, கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா, இந்த மாதிரி இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ், இந்த மாதிரி பேசிக்ஸாக ஒன்று நம்ம வந்து போடலாம். அதனோட யூனிட் என்ன அந்த மாதிரி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது வீடியோஸ் வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.